வணக்கம். இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது சிறுதானியங்களில் ஒரு தானியமான தினை அரிசி வெண்பொங்கல் நம்ம செய்யலாம். சிறுதானியங்கள் எப்போவும் ஒரு குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஊற வச்சு செஞ்சால் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. 8 மணி நேரம் ஊற வைக்கணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நேரம் இல்லைனாலும் 2-3 மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம். தினை அரிசி வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். தினை வெண்பொங்கலுக்கு நான் 3/4 வழக்கு தினை அரிசி எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு எவ்வளோ போடுறதுன்னு நான் வறுக்கும்போது காமிக்கிறேன். 3/4 வழக்கு தினை அரிசியை நம்ம 2-3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். எவ்வளோ தண்ணி ஊற்றுறேங்கிறத கழுவிட்டு காமிக்கிறேன். 2-3 தடவை அரிசியை கழுவிட்டேன் தினையை. இப்போ 3/4 வழக்கு தினைக்கு 3 வழக்கு தண்ணி ஊற்றுறேன். 1க்கு 4ங்கிற அளவில் நான் ஊற்றுறேன். இது அப்படியே ஒரு 2 மணி நேரமாவது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் செய்ய ஆரம்பிக்கலாம். இது நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். 3/4 வழக்கு தினை எடுத்தேன். 1/4 வழக்கு பாசிப்பருப்பு. இது கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுத்து போட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் பச்சையாகவும் போடுவாங்க, வறுத்தும் போடுவாங்க. நம்ம விருப்பம். நான் ஆனால் வறுத்து தான் எப்போவுமே போடுவேன். நல்லா வாசம் வர வரையிலும் வறுத்துட்டு 2-3 தடவை 2 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி 1/4 வழக்கு எடுத்துருக்கேன். 1/2 வழக்கு தண்ணி ஊற்றலாம். பாசிப்பருப்பு நல்லா வாசம் வருது, நேரமும் மாறிடுச்சு. நம்ம ஒரு கிண்ணத்தில் இதை எடுத்து போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு கழுவிட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1/4 வழக்கு எடுத்தேன், 1/2 டம்ளர் தண்ணி. இதுவும் 3/4 வழக்கு எடுத்தேன், 3 டம்ளர் தண்ணி. 1க்கு 4, இது 1க்கு 2 ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை. இது தாளிக்கிறதுக்கு. கடைசியாக குக்கர் வெயிட் எடுத்ததுக்கப்புறம் நெய்யில் வறுத்து முந்திரி பருப்பு போட்டுடலாம். 6 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், 4 உடச்சி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு எண்ணிக்கை நம்ம விருப்பம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நெய் அளவும் நம்ம பார்த்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், காஞ்சிடுச்சு. மிளகு போட்டிருக்கேன். மூடி வச்சோம்னா வெடித்து செதறாமல் இருக்கும், அதுக்காக மூடி இருக்கேன். சும்மா அப்படியே மூடி வைக்கிறோம். மிளகு பொரிஞ்சிச்சு. சீரகம் போட்டோம், கருவேப்பிலையும் போட்டோம். கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்துருந்த தினை அரிசி இதில் சேர்த்துடலாம். பாசிப்பருப்பும் இதில் சேர்த்துடலாம். தினை அரிசியும் பாசிப்பருப்பும் போட்டேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். இது மூடி வச்சு ஒரு 4 விசில், குறைஞ்சது 4 விசில், 5 விசில் விட்டாலும் விடலாம். இந்த பொங்கலுக்கு நான் இன்றைக்கி அரைக்க போகிற சட்னியை நான் காமிக்கிறேன். பொட்டுக்கடலை கொஞ்சம், தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம், இந்தளவு கொத்தமல்லி தழை, புதினா தழை இந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இது எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே பச்சை, எதுவுமே வதக்க வேணாம், அப்படியே பச்சையை அரைச்சி நிறைய கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை 3 தாளித்து கொட்டி எடுத்துடலாம். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துருந்துடலாம். குக்கர் வெயிட் எடுத்துட்டேன். இப்போ நம்ம நெய் ஊற்றி முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போட்டுருவோம். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம்.
நெய்யில் வறுத்து முந்திரி பருப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுணும். நல்லா பொங்கலை கிளறிட்டேன். நம்ம ஒரு பிளேட்டுக்கு இப்போ போடலாம். சுவையான ஆரோக்கியமான திணை வெண்பொங்கல் நம்ம செஞ்சிட்டோம். அதுக்கு கொத்தமல்லி, புதினா, தேங்காய், பொட்டுக்கடலை, வெங்காயம், பூண்டு போட்டு சட்னி அரைச்சிருக்கோம். சட்னி தாளிச்சிட்டேன். இதுக்கு நான் பெருங்காயம் போடலை. ஏன்னா வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டுக்கிறதுனால அந்த வாசனை இருக்கும். இந்த ஆரோக்கியமான வெண்பொங்கல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.